ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவையே. பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனலைசிங் வீடியோ. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரம் 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி. ஓகேவா? அதுக்கு நம்ம எடுக்கக்கூடியது வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஸ்டாக்கில், அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் என்ன சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 இஎம்ஐ எடுக்கணும். ஒரு இஎம்ஐ வந்து 3 இஎம்ஐ, இன்னொன்று 20 இஎம்ஐ. இந்த 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணால் மேலே போனால் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து மேலே போகும்போது கொஞ்சம் ஒரு கொண்டு வளையும். அந்த வளைய இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம இஎம்ஐயில் சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். அது என்னென்னா, இந்த 2 இஎம்ஐலையும் 3 இஎம்ஐலையும் 20 இஎம்ஐலையும் அந்த சோர்ஸ்னு இருக்கும். அந்த சோர்ஸில் போய் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும். அதை வந்து நம்ம லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். ரெண்டுலேயும் ஏன் லோ ப்ரைஸை மாற்றுறோம்னா, நம்ம சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸில் இருக்கும். அதனால் லோவாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இதை 1 மந்த்க்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் தான் உங்கள் ரிசல்ட் என்ன உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேக்குன்னு வச்சுக்கலாம். டிசிஎஸ் நம்ம பண்ணக்கூடியது 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணுமோ அன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 3035. அப்போனா இதுக்கு பிஃபோராக இருக்கிற நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 3000. இந்த 3000 பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் இஎம்ஐ பேஸ் பண்ணி, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம எடுத்துக்கூடிய ஸ்ட்ரைக் அளவு இது 3000. இந்த 3000 பேஸ் பண்ணி கால் சைடு புஷ் சைடு எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கூடிய ஸ்டாக் வந்து டிசிஎஸ். ஓகேவா? ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிசிஎஸ் நம்ம எடுத்துக்கிறது என்னது? டிசிஎஸ். நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 3000. ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல புட் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ரெண்டும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புட்ஸே செக் பண்ணிப்போம். ஓகேவா? 3000 புட்டு. ஓகேவா? 3000 புட்டை செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போய் 2 இஎம்ஐ ஆன் பண்ணி வச்சுக்கணும். இஎம்ஐ 1 2. ஓகேவா? இப்போ செட்டிங்ஸில் போய் நம்ம மாற்றணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுக்கக்கூடியது 3. இந்த க்ளோஸுக்கு பாருங்கள் லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா சப்போர்ட் லோ ப்ரைஸ்லாம் இருக்கும். அதனால் லோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் கேண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கொடுத்தாச்சு. இது வந்து 20 இஎம்ஐ 20 போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதாவது இந்த 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எப்போ கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா அப்போ என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் வந்து அந்த மேலே போயிட்டே இருக்கும்போது ஒரு கொண்டு வளையும். அந்த வளைய இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ட்ரேடை. ஓகேவா? இதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 1 மினிட் மாற்றிக்கணும். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா?
இப்போ நம்ம பார்த்துக்கூட 31ஆம் தேதி உள்ளது. ஓகேவா, வெள்ளிக்கிழமைக்குரியதை பார்க்குறோம். ஓகேவா, பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். அந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுச்சு. அப்போனா இவன் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. அப்போனா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் செக் பண்ண போகிறோம். இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து 3000ஓட சிஇ ப்ரைஸ். ஓகேவா, இப்போ வந்து நான் லைனை கொஞ்சம் நல்லா டார்க்காக கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான். அதாவது எல்லோ அந்த அந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டியை தாண்டினா மட்டும்தான் என்ட்ரி. அதாவது 20 EMA 3 EMA எப்போ க்ராஸ் பண்ணுங்க அப்போ தான் என்ட்ரி. ஓகேவா, வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல 1 மந்த்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதுவும் 20 EMA 3 EMA க்ராஸ் பண்ண மட்டும் என்ட்ரி. டார்கெட் வந்து மேலே போகும்போது ஒரு வளையும் ஒரு கொண்டு ஒரு வளையமும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் ட்ரேடை. நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி தான். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதனால் 1 மினிட் கேண்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா, பாருங்கள் கைஸ், கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே கரெக்டாக வந்து இந்த க்ரீன் கேண்டில் மேலே கிராஸ் ஆகிடுச்சு. அப்போனா இந்த கேண்டில் கிராஸ் ஆகிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரியில் என்ட்ரி இதுக்கு நான் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த கேண்டில் வந்து கரெக்டாக வந்து கிராஸ் ஆகிருக்கு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி போட்டுடணும். இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸ்ட் என்ட்ரி போட்டுடணும். ஓகே, நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக 96 என்ட்ரி கிடச்சிருப்பாங்க. மார்க் நல்ல மூவ்மெண்ட் ஆகிருப்பாங்க. கரெக்டாக பாருங்க, நல்லா கிராஸ் ஆகி நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்கு. நல்லா மேலே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா மேலே ஏறிட்டே இருக்குது. ஏறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு வளைவு இருப்பாங்க. வளைவு இந்த வளைவில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த வளைவில் க்ளோஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு? 96 கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸிட் வந்து கரெக்டாக 112. கரெக்டாக 12 ஒரு நாளும் 16 பாயிண்ட் ஈஸியாக எடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள், நல்லா பாருங்கள், பார்த்துட்டே வெயிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், அப்படி மார்க்கெட் அப்படியே இறங்கிச்சு பாருங்கள். கரெக்டாக நல்ல மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் ஆகி நல்லா மேலே போன பிறகு ஒரு கொண்டு ஊசி மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு ஊசி இந்த வளைஞ்ச உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். மறுபடியும் நம்ம கடைசி செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக உடச்சிட்டு மறுபடியும் மேலே போய்ட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டேன். பாருங்கள், கரெக்டாக அப்படி மார்க்கெட் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. பாருங்கள், மறுபடியும் அகைன் பாருங்கள், மறுபடியும் இந்த க்ரீன் கலர் தாண்டிச்சா தாண்டும் நல்லா மேலே ஏறிடுச்சு. ஏறவும் மறுபடியும் இந்த கொண்டு வச்சு வளைய வந்துச்சு. வரவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை நம்ம 2 என்ட்ரி கிடச்சிச்சு. ஓகேவா, அடுத்து பார்ப்போம். இதில் பாருங்கள் கரெக்டாக வந்து அடுத்த கண்டில் கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா, அடுத்து பூரா மோஸ்ட்லி 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அதே லெவல் கிராஸ் ஆகி மேலே போயிட்டு இந்த கொண்டு வசியில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அகைன் மேலே ஏறி இருக்குது. ஏறினோட மறுபடியும் இந்த கொண்டு வசி வளைவில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அதே கரெக்டாக இந்த கொண்டு வசியில் க்ளோஸ் பண்ணிக்கணும். அகைன் மறுபடியும் இந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் தாண்டி மேலே போயிருக்கு. மறுபடியும் நீங்கள் வளைவில் கீழே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படின்னு ஆப்ஷன் பையிங் பண்ண ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது 20 EMA எப்போ 3 EMA கிராஸ் பண்ணுதோ கால்னு புட் பேஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்பாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிறோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேலே போங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போனா அந்த மேலே கிராஸ் வைக்கவும் நம்ம என்ட்ரி போட்டுடணும். அடுத்த கண்டியில் நம்ம க்ளோசிங் பேஸ் வந்து மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கொண்டு வளைவு அந்த வளைவு எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நல்லா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதை நல்லா டெய்லி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா,
பாருங்க கரெக்டாக பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த க்ரீன் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் தண்ணி மேலே ஏறிச்சு. மேலே நம்ம என்ட்ரி போட்டோம். கரெக்டாக பாருங்க, மேலே ஏறிட்டே இருக்கும்போது இந்த ஒரு கொண்டு ஊசி வளைவு கரெக்டாக பாருங்க. இந்த கொண்டு ஊசி வளைவில் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். எப்போ வளையுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்க அப்படி கீழே இறங்கிச்சு மார்க்கெட்டு. அதுக்கு சொல்கிறேன், எப்போயுமே என்ட்ரி வந்து எப்போயும் 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணி மேலே போச்சு உடனே என்ட்ரி எடுத்துருங்க. எடுத்த பிறகு அந்த கொண்டு ஊசி எப்போ வளையுதோ அப்போ உடனே எக்ஸிட் ஆகிடலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இதுபோல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.